ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி 8 மீனவர்களை கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து 688 விசைப்படகுகளுடன் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் சனிக்கிழமை அன்று கச்சத்தீவு அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி 10க்கும் மேற்பட்ட விசைப்படகில் இருந்த வலைகளை அறுத்தெறிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகுகள் மற்றும் 8 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர். இதனால் நஷ்டத்துடன் கரைக்கு திரும்பிய மீனவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நேற்று கடலுக்கு போன படகுகள் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு பல ஆயிரம் நஷ்டத்தில் திரும்பி வந்திருக்கு. எந்த படகையுமே மீன் பிடிக்க விடாத அளவுக்கு வலைகளை எல்லாம் அறுத்து எறிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இலங்கை கடற்படை இன்னைக்கு கொடூரமான தாக்குதல் நடத்திருக்காங்க. கல்லாலையும் பாட்டிலாலையும் அடிக்கிறாங்க. ஒரு ரவுடிசம் கடல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மத்திய மாநில அரசாங்கம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு வருத்தமான செயல். மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இரு நாட்டு அரசுகள் முயன்று வரும் நிலையில் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல் மீனவர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.